வணக்கம். திருவெண்ணெய்நல்லூர் அருகே எடப்பாளையம் கிராமத்தில் உள்ள நூற்றாண்டுகள் பழமையான பள்ளிவாசலை வக்பு சொத்தில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து நாளை மறியல் போராட்டம் நடைபெறும் என ஜமாத் அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்துள்ள எடப்பாளையம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையான அல் ஹதீஸ் பள்ளிவாசல் உள்ளது. இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த ஃபசல் முகமது என்பவர் பொய்யான தகவலை அளித்து பள்ளிவாசலை வக்பு வாரிய சொத்தாக சேர்க்க வேண்டும் என முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்படும் ஃபசல் முகமது மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி எடப்பாளையம் கிராமத்தில் ஜமாத் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயலும் ஃபசல் முகமது மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளை மறியல் போராட்டம் செய்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த 3 பேரோடைய பரம்பரை தான் எங்களுடைய ஊர். இங்க தமிழ்நாட்டில் நிறைய இயக்கங்கள் அவங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்கிறது. அல் ஹதீஸ் ஜமாத் தமிழ்நாடு, இந்தியா, இந்த உலகம் முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு இந்த ஜமாத் மிகவும் கட்டுக்கோப்பாக எடப்பாளையத்தில் நடந்து வருகிறது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் ஃபசல் என்றைக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றாரோ அன்னியில் இருந்து இந்த எடப்பாளையம் ஆமை புகுந்த வீடாக மாறிவிட்டது. இந்த 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 எடப்பாளையம் என்பது தமுமுகவுடைய கோட்டையாக இருந்தது. இன்றைக்கு எங்கள் இந்த பரம்பரையுடைய எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய வழிமுறைகளையும் மாற்றி அவர் ஆட்சி செய்ய வேண்டும். இந்த இந்த எடப்பாளையத்தில் இருக்கிற இந்த அல் ஹதீஸ் ஜமாத்தை உடைத்து வேறொரு கையில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு பொய் புகார்கள் அளித்து இந்த ஜமாத்தை உடைத்து அவர் ஆட்சியில் அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த ஜமாத்தை ஜமாத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். இன்று எங்கள் ஊரில் நாங்கள் மாமன் மச்சார்கள் நாங்கள் அடித்துக் கொள்வோம், நாங்கள் சேர்ந்து கொள்வோம். உங்களுக்கு எந்த வேலை? இந்த ஜமாத்தை பொய் புகார் கூறி எஸ்பி ஆபீஸுக்கு போறது, வக்போர்டு ஆபீஸுக்கு போறது, கலெக்டரேட்ட போறது, ஹைகோர்ட்ல கேஸ் போடுறது, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் மாவட்ட தலைவர் தான். மாவட்ட தலைவரை கண்டித்து நாளை சாலை மறியல் போராட்டம், அவருடைய அலுவலக முற்றுகை நாளை நடந்தே தேரும். எந்த கொம்பன் வந்தாலும் இந்த எடப்பாளையம் அல் ஹதீஸ் ஜமாத்தை ஒன்றுமே அசைக்க முடியாது என்பதை இந்த பேட்டி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த எடப்பாளையம் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த ஜமாத்தை காப்பாற்றும். உங்க பேர் என்ன? அப்துல் ரவுஃப்.